சுவரொட்டி வாங்கினீங்கன்னா இது போல் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஒரு ஆட்டோட சுவரொட்டி வாங்கியிருந்தேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் ஊற விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சுவரொட்டி மேலே சாஃப்டாக ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை வந்து கையால் உரிச்சு எடுத்துருங்க. உரிச்சு எடுத்துட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு பாதி பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சுவரொட்டி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வத்துனதும் இது கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்றிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிக்கீரையும் நறுக்கி தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.